நமஸ்காரம். இந்த குரு பாதுகா ஸ்தோத்திரம் என்ன அப்படின்னா, குருவோட பாதுகைகளின் பெருமை. எந்த ஒரு காரியத்தையும் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி, செய்யறதுக்கு முன்னாடி நம்ம குருவை வணங்கிட்டு தான் செய்வோம். ஸோ யார் இப்போ எனக்கு சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு சமஸ்கிருத ஸ்லோகம் படிக்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் என்னால் தப்பு இல்லாமல் படிக்க முடியல அப்படின்னு. அவங்களுக்கையும் கரெக்டாக படிக்க வைக்கிறதுக்கான ஒரு சின்ன முயற்சி. ஸோ நான் ஒரு ஸ்லோகமாக எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அதையும் சேர்த்தே நான் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் இப்படியே ஒரு 2-3 ஸ்லோகங்கள் பெருசாக படிச்சிட்டேள் அப்படின்னாக்கா உங்களால் எல்லா ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக சொல்லி அப்படியே படிப்படியாக எல்லா சமஸ்கிருத ஸ்லோகமும் வந்துடும். இப்போ ஸ்லோகத்துக்கு போகலாம். அனந்த சம்சார சமுத்திரதார நௌகாயிதாபியாம் குரு பக்திதாபியாம் வைராக்ய சாம்ராஜ்யத பூஜனாபியாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம். ஒரு எழுத்தாக எப்படி பிரித்து படிக்கிறதுன்னு சொல்கிறேன். அனந்த அ ந இன்னு த, தமிழுக்கு என்ன த சொல்லுவோமோ அது சொல்லணும். அடுத்து சம்சார, சரஸ்வதி சொல்கிற ச இம் சார, சம்சார, அனந்த சம்சார. சமுத்திர ச மு திர, இது 3வது திர. நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் பக்கத்தில் போட்டிருப்பேன், 3ன்னு போட்டிருப்பேன். திர தொண்டையிலேருந்து கொஞ்சம் சொல்லணும், கொஞ்சம் திக்காக சொல்லணும். திர ஆச்சா. சமுத்திர. தார ஃபஸ்ட்டு தா 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 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தாத்தா, அந்த தா தார. ஸோ அனந்த சம்சார சமுத்திர தார நௌகாயி தாபியாம். நௌகாயி ஏல போடுற இ, நௌகாயி தா. அப்புறமா 4வது ப போட்டிருப்பேன். 4வது ப நல்லா திக்காக வயிற்றுலன்னு சொல்லணும். நௌகாயி தாபியாம், தாபியாம் அப்படி சொல்லணும். பால பாதி இப்பு தான் இருக்கிறதுனால இப்பு அப்படி சொல்லணும். ஸோ நௌகாயி தாபியாம். அடுத்தது குரு. குரு நமக்கு தெரிஞ்ச வார்த்தை. க 3வது க ரு, குரு. பக்தி அகெயின் ப 4வது ப நல்லா திக்காக சொல்கிறோம். பக்தி அது குரில் தான். குரு பக்தி. அடுத்தது தாபியாம், தா 3வது தா, 4வது ப அதனால் ப இப்பு. தாபியாம் அகெயின் யாம் ஈசி. ஓகேயா. ஸோ அடுத்தது வைராகிய, நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். வைராகியம் தமிழில் சொல்கிறோம் இல்லையா, வைராகிய. சாம்ராஜ்ய, சாம்ராஜ்ய. த 3வது த. ஸோ சாம்ராஜ்யத பூஜனாபியாம். பூ பூ சொல்கிற பூ தான், பூக்கள் சொல்கிறோன்னா அந்த பூ. பூஜனா, பூஜனா. அப்புறமா அதுவும் 4வது பா. பூஜனாபியாம் நமோ நமக, நமோ நமக. நமக அப்படி சொல்லலாம். நமோ நமக ஸ்ரீ குரு பாதுகாபியாம் அப்படி சொல்லலாம். நமோ நமக ஸ்ரீ அப்படி பிரிக்கலாம். இல்லை நமோ நமக விசர்க்கத்துக்கு பதிலாக அடுத்தது அந்த ஷ்ரா வந்திருக்கு, அதில் ஃபஸ்ட் எழுத்து இஷ் இருக்கிறதுனால நமோ நமஷ் அப்படி அந்த விசர்க்கத்துக்கு பதிலாக இஷ்ஷு சொல்லிக்கலாம். நமஸ்ரீ. ஓகேயா. நமோ நமஸ்ரீ குரு பாதுகாபியாம். பாதுகா, பாதுகா நமக்கு தெரிஞ்ச வார்த்தை. காலில் அணி போடுற ஸ்லிப்பர் பாதுகா. அது பெரியவாளோடது, பகவானோடதெல்லாம் பாதுகை அப்படின்னு சொல்லுவாள். பாதுகாபியாம். பா து 3வது து, கா நெடில், ப 4வது பால பாதி இப்பு, யா இம். ஸோ வைராகிய சாம்ராஜ்யத பூஜனாபியாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம். ஃபுல்லாக ஒரு தடவை நான் சொல்கிறேன். அனந்த சம்சார சமுத்திரதார நௌகாயிதாபியாம் குரு பக்திதாபியாம் வைராக்ய சாம்ராஜ்யத பூஜனாபியாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம்
நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம். இப்போ இதோட அர்த்தம் பார்க்கலாம். இந்த வாழ்க்கை நம்ம பறக்கிறது சாகிறது எல்லாமே ஒரு மாதிரி பிறவி பெருங்கடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பிறவி பெருங்கடல் அதை நீந்தறதுக்கு ஒரு போட்டு மாதிரி உதவுது. பிறவி நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அது எல்லாமே சொல்லித்தர ஒரு குருவோட பாதுகைகள் இருக்குது. அதே மாதிரி நம்ம வைராகியம், இந்த இடத்துல வைராகியம் அப்படின்னாக்கா விராகஸ்ய பாவக அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதாவது எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது அதெல்லாம் வெறுப்புகள்லாம் தாண்டி எல்லா பற்றையும் திறந்து ஒரு வைராக்கியமாக இருக்கிறதுக்கு உள்ள அந்த சாம்ராஜ்யத்தை அடையிறதுக்கு நமக்கு குரு உதவி பண்ணுறார். அப்படிப்பட்ட அந்த குருவோட பாதுகைகளை நான் வணங்குகிறேன். ஸோ பிறவி பெருங்கடலை தாண்டறதுக்கு ஒரு போட்டு மாதிரி பிறவிய பெருங்கடல் அப்படின்னு சொன்னதுனால அந்த கடலை கடக்கக்கூடிய ஒரு படகாகவும் வைராகியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சாம்ராஜ்யத்தை அடைவதற்கும் உதவும் அந்த குருவோட பாதுகைகளை நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இதுதான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தோட அர்த்தம். அடுத்தது 2வது ஸ்லோகத்தில் பார்க்கலாம்.